இந்த கோயிலுக்கு போனால் 100% உங்களோட உடம்புல பேய் வரும். இதுதான் சடையப்பன் சாமி கோவில். இந்த கோயில் இந்த இடத்துல ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சுடுகாடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை கட்டும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கிட்டத்தட்ட இந்த கோயில் 2 தடவை இடிஞ்சே விழுந்திருக்கு. இந்த கோவிலை கட்டும் பொழுது வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆளோட குடும்பத்துல லைன் பை லைனா, அதாவது ஒவ்வொருத்தரா இறந்து வந்திருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா பைத்தியம் பிடிக்க நிலைமை போச்சு. இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு இதெல்லாம் மர்மமான முறையில் இறந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் காலங்கள் போயிட்டு அவரும் கோயில் கட்ட வேலையை தொடர்ந்து இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற இன்னொருத்தரோட உடம்புல இந்த இறந்து போனவங்களோட ஆவி வந்து பேச ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆவி என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க இந்த இடத்துல வேலை செய்யற காரணமாக தான் நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தரா இறந்து போயிருக்காங்க. நீங்களும் கூடி சீக்கிரம் இறந்துவீங்க, தயவு செஞ்சு இந்த வேலையை கண்டினியூ பண்ணாதீங்க, அங்கிருந்து வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வாரங்களுக்கு மேல ஆகுது, அவரும் மர்மமான முறையில் இறந்தே போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாதியில கைவிடப்பட்ட இந்த கோயிலுக்கு வந்து மக்கள் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பூஜை பண்ணும்போது அதுல சில மக்களுக்கு பேய் பிடிச்ச மாதிரியும் அவங்களோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரியும் ஆயிருக்காங்க. அதன் பிறகு இந்த கோயிலுக்கு யாருமே வரதே கிடையாது. கொஞ்சம் காலங்கள் போக போக அந்த கோயில் இருக்கிற இடமே தெரியாம அழிஞ்சு போயிருது. இதுக்கெல்லாம் முழு காரணமா இருந்தது அந்த இடத்துல சுடுகாடு இருக்கிறது தெரியாம அந்த ஊர் மக்களால் அந்த கோயில் கட்டப்படுதான். ஒரு கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டினா அந்த கடவுளுக்கு ஏத்த இடத்துல தான், சரியான இடத்துல தான் கோயிலை கட்டணும். அதையும் மீறி ஏனோ தானு கோயில் கட்டினா இந்த மாதிரி தான் பேய்கள் சொல்லப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமா அந்த இடம் பேய்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் ஒரு இடம். காரணம் அந்த இடத்துல சுடுகாடு இருந்துச்சு.